Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் input statement in Python. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் input statements in Python. input statementsக்கு நம்ம யூஸ் பண்ணுற என்ன வேர்டுன்னு ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா input of, அவுட்புட்டுக்கு print offன்னு கொடுத்தோம், இன்புட்டுக்கு input offன்னு கொடுப்போம். அதோட சின்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட்னு கொடுப்போம். ப்ராம்ப்ட் என்னன்னா நம்ம ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறோமோ அதான் வந்து ப்ராம்ப்ட்டு. இது வந்து ஆப்ஷனல். இப்போ பைத்தானில் யூசர் இன்புட் பார்க்கலாம். நம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நம்பர், என்டர் ஏ நம்பர் அப்படின்னு கேட்டோன்னா இன்புட்டில் கேட்டோன்னா இந்த மாதிரி மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். நமக்கு என்ன நம்பர் வேணால் நம்பர் வரும். இங்கே பிரிண்ட்டு யூ என்டர்டு இந்த நம் வேரியபிளை நம்ம கால் பண்ணோன்னா ஃபஸ்ட் என்ன கேட்கணும், நமக்கு என்டர் ஏ நம்பர். இது இன்புட் தானே, இது உள்ளே கொடுத்துருக்கிறது டேட்டா அப்படியே ஒரு என்டர் ஏ நம்பர் இன்புட்னால நம்ம இங்கே டேட்டா கொடுப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பிரிண்ட்டில் யூ என்டர்ட் வரும். இங்கே நம் இருக்கு இல்லையா, அப்போ நம்மளை என்ன இன்புட் கெட் பண்ணோம், நம்ம 10ன்ற இன்புட் கெட் பண்ணோம். நமக்கு 10ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்டீஜர் இன்புட் இன் பைத்தான். இங்கே என்ன பார்த்தா இன்டீஜர் இன்புட் எப்படி கெட் பண்ண போகிறோம்னா அதே மாதிரி தான் நம்மன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு இன்ட்ன்றது இன்புட் டைப் வேணும் இல்லையா, எனக்கு இன்புட் டைப்பில் தான் டேட்டா வேணுன்றதுக்காக இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர் கொடுக்கும்போது அதே மாதிரி என்டர் ஏ நம்பர் வரணும். நம்ம எப்படி கொடுக்கணும், இங்கே இன்ட்டு டிக்ளேர் பண்ணனால இன்டீஜரில் தான் கொடுக்கணும். அப்போ ஆட் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1, நம்மோட வேல்யூ நமக்கு என்னது, நம்ம கெட் பண்ணியிருக்க வேல்யூ தான் நம்ம. அப்போ நம்மனா நமக்கு 25 ப்ளஸ் 1 26. ஆட் பிரிண்ட் ஆஃப் ஆட்ன்றது வரும்போது நமக்கு என்ன வரும், ஆடில் என்ன வேல்யூ இருக்கும், இந்த 21 ப்ளஸ் 26 தான் ஆடுக்கு போயிருக்கும். அப்போ நமக்கு 26ன்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இன்புட்ஸ்லேயே பார்த்தோன்னா மல்டிபிள் இன்புட்ஸ் எப்படி கொடுக்கலான்றதை பார்க்கலாம். மல்டிபிள் இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறதா இருந்தால் மேப் ஆஃப் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ, அதாவது ஒரே நேரத்தில் மல்டிபிள் இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறதா இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மேப் ஆஃப் மெத்தட்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், A, B, C இது 3 இன்புட். நல்லா கவனிக்கணும், ஏன்றது பின்றது சின்றது 3 வேரியபிள். இப்போ 3 இன்புட் நம்ம கெட் பண்ண போகிறோம். மேப் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர்ஸ் ஸ்ப்ளிட் ஆஃப்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம், ஸ்ப்ளிட் ஆஃப்னா தனித்தனியாக வரணுன்றதுக்காக ஸ்ப்ளிட் ஆஃப்னு கொடுக்குறோம். மேப் மீன்ஸ் இப்போ 3 இன்புட் நம்ம கெட் பண்ண போகிறோம் ஒரே நேரத்தில். அந்த 3 இன்புட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட்டு இந்த நம்பர்ஸ் ஆர் கொடுத்துட்டு எண்டு எம்டியாக கொடுத்துட்டு என்ன ஆகும், ஒரே லைனில் வந்துடும் இல்லையா. இப்போ A, B, C அது வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன இங்கே இன்புட் கொடுக்க போகிறோமோ அதை அப்படியே கெட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், என்டர் நம்பர் கொடுத்தாச்சு. என்டர் நம்பர் 3 கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா நம்ம 3க்கு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இங்கே A, B, C. அதனால் என்ன பண்ணோம் 2, அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஆஃப்ன்ற கொடுத்ததுனால ஸ்ப்ளிட்டான அது தனியாக வரணும், அதாவது ஸ்பேஸ் வரணும் அர்த்தம். அப்போ 2, 3, 4 நம்ம கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸ் ஆர் எங்கே நம்ம என்ன கொடுத்தோமோ எண்டு கொடுத்துட்டோம் இல்லையா, எண்டு கொடுத்தனால இதே இடத்துல வரணும். பிரிண்ட் ஆஃப் A, B, C என்ன இருக்குது, நம்ம என்ன இன்புட் கொடுத்துருக்கோம் 2, 3, 4 அதே தான் ஏலும் பிலையும் சிலையும் இருக்கும். நமக்கு அந்த மாதிரி அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்புட்ஸ் ஃபார் த சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் லைக் செட்டு, லிஸ்ட்டு, செட்டு, டப்புலாம் நம்ம எப்படி கொடுப்போம்னு பார்த்தோன்னா லிஸ்ட் அண்ட் செட் கேன் பி டேக்கன் யூஸ் 2 வகையாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா அப்பண்ட் ஆஃப் என்ற மெத்தடும் ஆட் ஆஃப் என்ற மெத்தடில் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தா மேப் ஆஃப் மெத்தடில் எடுத்துக்கலாம். 2 வழியாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட் டேட்டா டைப், செட்டு டேட்டா டைப், டப்புள் டேட்டா டைப் இன்புட்டை நம்ம கெட் பண்ணிக்கலாம். அது வந்து 2 வழியாக இருக்குது. ஒன்று வந்து அப்பண்ட் ஆர் ஆட் ஆஃப், இன்னொன்று வந்து மேப் ஆஃப். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டேன், லிஸ்ட் ஆஃப்னு கொடுத்தாச்சு. செட் ஈக்குவல் டு செட் ஆஃப்னு கொடுத்தாச்சு. இப்போ எல்ன்றது என்னது, வேரியல் நேம். இன்புட் கெட் பண்ண போகிறோம். அதனால் இன்புட்டு என்டர் த சைஸ் ஆஃப் லிஸ்ட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி இன்புட் என்டர் த சைஸ் ஆஃப் லிஸ்ட்டு செட்டு ரெண்டுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டோடைய டேட்டாவும் செகண்ட் வந்து செட்டோடைய டேட்டாவும் கெட் பண்ண போகிறோம். பிரிண்ட் என்டர், அதாவது என்னென்ன டேட்டா கொடுத்தோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ண போகிறோம். அவங்க வந்து 0 to 1 என்ன சைஸ் கொடுக்குறோமோ அது தகுந்த மாதிரி இந்த ஃபார் லூப் வந்து போகும். இந்த ஃபார் லூப்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரிண்ட்டில் வந்து என்டர் த செட் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அதோட ரேஞ்ச் பார்த்தோன்னா 0 to S. அதே மாதிரி ஆட் ஆஃப் என்ற ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம அது கெட் பண்ணிக்கிறோம். லிஸ்ட்டு செட்டு இப்போ பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டோட சைஸ் என்ன கொடுக்குறோம், 3 கொடுக்குறோம். அங்கே இன்புட் கெட் பண்ணியோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு கேட்கும் செட்டோட சைஸ் என்னென்னு கேட்குறோம், நம்ம 2 கொடுத்துரும். என்டர் த லிஸ்ட் எலிமெண்ட்ஸ், எனக்கு லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் என்னென்ன தேவை, நம்ம 3 கொடுத்தோம் இல்லையா. அப்போ 2, 3, 5 நான் 3 எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்டர் த செட் எலிமெண்ட்ஸ் எடுத்து நீ 2 இல்லையா, அப்போ 2, 1 நான் கொடுக்குறேன். அதோடைய செட்டு இது வந்து லிஸ்ட்டோடைய செட்டு, இது வந்து செட்டோட செட்டு டிஸ்பிளே ஆகுது.
இது வந்து அப் அண்ட் ஆஃப் அண்ட் ஆட் ஆஃப் ஃபங்க்ஷன் மூலிமா பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மேப் ஆஃப் மூலிமா பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, மேப் ஆஃப்னு இங்கே கொடுத்துட்டு என்டர் த லிஸ்ட் கொடுத்து ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டா தனித்தனியாக வந்துடும். நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, என்டர் த லிஸ்ட் கொடுத்துட்டு ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்தோன்னா நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் தேவையோ அங்கே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கோம், அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இது இன்புட் ஃபங்க்ஷன் வித் செட்டு லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ். இப்போ உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.